அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். SAP Cloud Development டெஸ்டிங் துறைகளில் இலவச பயிற்சிகளை BC ஸ்ரேனி அகாடமி வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. இளையராஜாவே ஒரு கடவுள்தான், அவர் அதற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் சர்ச்சையை ஏற்படுத்திய சம்பவம் குறித்து பாஜக அலுவலகத்தில் நடிகை கஸ்தூரி புதிய விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளார். முன்னதாக தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்த விளக்க அறிக்கையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் ஆண்டாள் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு 46 உட்பிரிவு 2 கீழ் உள்ள திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலானது முதல்நிலை செயல் அலுவலர் மற்றும் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர் குழு கூட்டு பொறுப்பில் நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது. இந்த திருக்கோயிலில் ஆண்டாள் ரங்கவனார், கருடாழ்வார் மூலவர் கருவறையிலும், கருவறையினை அடுத்த அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள், ரங்கவனார், கருடாழ்வார் உற்சவரும் எழுந்தருளியுள்ளனர். இத்திருக்கோயில் மரபுப்படியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை. 15/12/2014 அன்று இசையமைப்பாளர் இளையராஜா ஸ்ரீ 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 திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜியர் சுவாமிகளுடன் வருகை புரிந்த போது அவருடன் இணைந்து அர்த்த மண்டப வாசல் படி ஏறிய போது உடனிருந்த ஜியர் சுவாமிகள் மற்றும் திருக்கோயில் மணியம் அர்த்த மண்டபம் முன்பிருந்த சாமி தரிசனம் செய்யலாம் என கூறியவுடன் அவரும் ஒப்புக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் முன்பிருந்து சுவாமி தரிசனம் செய்தார் என்றும், ஸ்ரீ 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 திரிதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜியர் சுவாமிகள் மட்டும் அர்த்த மண்டபத்தின் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்தார் என்ற விவரம் பணிவுடன் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது நடிகை கஸ்தூரி கொடுத்த விளக்கத்தை பார்ப்போம். தமிழகத்தில் புதிய காற்று வீச வேண்டுமென்றால் புதிய கூட்டணி உருவாக வேண்டும். திமுகவை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒருமித்த கூட்டணி அவசியமான ஒன்றாகும். என்னோட வாழ்க்கை கடந்த 1 மாதத்தில் மாறிவிட்டது. இளையராஜாவை பற்றிய சர்ச்சை தற்போது எழுந்துள்ளது. இளையராஜாவே ஒரு கடவுள்தான், அவரே ஒரு கோயில்தான். இளையராஜாவை கோவில் கருவறைக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை என கூறுகின்றனர். கோவில் கருவறைக்குள் நான் உள்பட யாராலும் உள்ளே செல்ல முடியாது. எந்த சாதியாக இருந்தாலும் கோவில் கருவறைக்குள் செல்ல முடியாது. அர்ச்சகர் மட்டுமே கோவில் கருவறைக்குள் செல்ல முடியும். இளையராஜாவை யாரும் வெளியேற்றவில்லை. அங்கு நில்லுங்கள் என கூறி மரியாதை செலுத்தினர் என நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். ஆனால் இளையராஜாவுக்கு நடந்தது ஒரு தீண்டாமை என்றும், ஒரு மாநிலங்கள் அவை உறுப்பினருக்கே இந்த நிலைமையா என்று இணையதளவாசிகள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஒரு சிலர் பாஜகவை ஆதரித்த இளையராஜாவுக்கு இது தேவைதான் என்றும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள இளையராஜா, என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்.